ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பருப்பு போலி எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இது ஒரு ஸ்வீட் உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்றது. இது எவ்வளவு சாஃப்டா சூப்பரா பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த கப்புக்கு தான் மெஷர்மெண்ட் எடுக்க போறேங்க நான். இதுக்கு 2 கப் மைதா மாவு போட்டிருக்கிறேன். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இதோட ஒரு 2 ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கமாக பிசையணுங்க. அப்போதான் போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு வெளியில் உள்ள மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இலக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு காயாமையும் இருக்கும், நல்லா மாவு ஊறிக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஊறினாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கப்புக்கு 1 கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கிறேங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஆச்சு நான் ஊற வச்சு. நீங்கள் ஊற வச்சும் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். டைரக்டாகவும் அப்படியே போட்டு வேக வைக்கலாம். ஊற வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். இப்போ ஒரு குக்கரில் இந்த கடலைப்பருப்பு போட்டுடலாம். இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 3 விசில் விட்டுக்க போகிறேன் கேஸில் வச்சு. நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா இன்னும் ஒரு 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. நான் பாருங்க, இப்போ 3 விசில் விட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு வேகணும். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு சரியாக மசிக்க வரல அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் தட்டி எடுத்துருக்குறேங்க. நம்ம இந்த கப்புக்கு தான் கடலைப்பருப்பு அளந்தோம், அதே அளவு தான் வெல்லமும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் வெல்லங்கிறது கரெக்டான இனிப்புங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது பதமெல்லாம் கிடையாதுங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். கரைச்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. கரைச்ச வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். இதோட நம்ம மசிச்ச கடலைப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாங்க. இது கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். அதோட கொஞ்சமாக துருவின தேங்காய். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பூரணம் திரண்டு வந்துடுச்சு. சூப்பராகவும். ஆரம்பத்தில் வெல்லம் ஊற்றும் போது தண்ணியாக இருக்க மாதிரி தாங்க தெரியும். ஒரு 3 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். இந்த பூரணம் நீங்கள் நிறையா கூட செஞ்சு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது, சுசியம் செய்யும்போது இந்த பூரணத்தை உள்ள ஸ்டஃபிங் வச்சு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம்.
இப்போ 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. பூரணமும் நல்லா ஆறிடுச்சு. நான் வேறு பாத்திரத்துலையும் மாற்றி வச்சிட்டேன். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் பாலித்தீன் பேப்பர், வாழை இலை இப்படி எதில் வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். பூரி போடுற அளவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாகவே உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலையே தட்டி விடுங்க. பூரணத்தை அப்படி நடுவில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். சைஸ் வந்து உங்களுக்கு பெரிய சைஸாக போலி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பெரிய சைஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மாவை வந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா மைதா தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி எடுத்து லேசாக எண்ணெயை தொட்டு 2 பக்கமும் அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் கையிலேயே அமுத்துனாலும் அமுத்தலாம். மாவு சாஃப்டாக தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லேசாக சப்பாத்தி கட்டையை வச்சு 2 பக்கமும் பரட்டி பரட்டி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த பூரணமெல்லாம் வெளியே வந்துடும். லேசாக மெதுவாக இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சைஸுக்கு போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் இந்த போலியை இதில் போட்டுடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக பரட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் மாற்றி மாற்றி ஒரு நிமிஷம் பரட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக வெந்தால் போடுங்க. ரொம்ப நேரம் வச்சிடணும்னு அவசியம் இல்லை. ஈஸியான மெத்தடு தாங்க. பூரணம் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். எப்போ வேணாலும் செஞ்சுக்கிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த போலியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.